அது ராமாபுரத்துல சாரதா பிரசாதோட வீடு. பிரசாதோட மகன் ரமேஷ் காதலிச்சு கல்யாணம் பண்ண அனாமிகாவோட குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். அப்புறம் 2வது பையன் சுரேஷ், 3வது பையன் அருண். பணக்கார பெண்களான அவனி, அஞ்சலிங்கிற 2 பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. காலையில மணி 6 ஆச்சு. வீட்டு வராண்டாவில அனாமிகா குளிர்ல நடுங்கிக்கிட்டே கோலம் போட்டான். சாரதா உள்ள இருந்து, ஏண்டி அனாமிகா, இன்னும் கோலம் போடுறது முடியலையா? எவ்வளோ நேரம்? குளிருது, காஃபி குடிக்கலான்னு பார்த்தா கோலத்தை போட்டுக்கிட்டே இருக்கிய. முடிஞ்சிருச்சு அத்தை, குளிர்ல கையெல்லாம் உறைஞ்சிருச்சு, அதான் முடிஞ்சிருச்சு, வந்துடுறேன் அத்தை. இந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு வந்து காஃபி போட்டு கொடுக்குறேன் அத்தை. சும்மா நடிக்காத. உங்க வீட்ல என்ன காலையில வேலை செஞ்சது இல்லையா? 4 வேலைக்காரங்கள வச்சிருக்க? இல்லனா அவனி அஞ்சலி மாதிரி ஏதாவது ஏசி வீட்ல இருந்து வந்திருக்கியா? இதெல்லாம் உனக்கு பழக்கம் தானே? எந்திரிச்சு போய் காஃபியை போடு. அனாமிகா கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. இந்த குளிரை விட மாமியார் சொன்னது அவ மனச ரொம்ப புண்படுத்துச்சு. அவ கோலம் போடுறதெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தா. ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி அவனியும். அங்க ஹீட்டர் ஆன்ல இருந்தது. 2 பேரும் எக்ஸ்பென்சிவான வூல் ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெட்ல உட்காந்துக்கிட்டு காஃபிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி, வெளியில டெம்பரேச்சர் 15 டிகிரி. அப்பா, வெளியில போகணும்னாலே பயமா இருக்கு. எங்க டாடிக்கு நேத்து தான் ஃபோன் பண்ண. இன்னொரு பெரிய ஹீட்டர் அனுப்புறாராம். இந்த குளிருக்கு இந்த சின்ன ஹீட்டர் பத்தறதில்ல. ஆமா அவனி, எங்க டாடி கூட அமெரிக்காவில இருந்து இம்போர்ட்டட் ஹீட்டர் அனுப்புறேன்னு சொன்னாரு. அத போட்டா குளிரே தெரியாது. பாவம் அனாமிகா அக்காவை பாரு, குளிர்ல நடுங்கிக்கிட்டு வேலை செய்யுது. பின்ன ஏழையா இருந்தா எப்படி? இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம்தான். நம்மள மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லல்ல அவங்களுக்கு. பணம் இருந்தாதான் மரியாதை கிடைக்கும். அனாமிகா அக்கா என்னதான் வேலை செஞ்சாலும் இந்த வீட்ல அதுக்கு மரியாதையே கிடையாது. அப்பதான் அனாமிகா காஃபி கப் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வந்தா. காஃபி எடுத்துக்கிறீங்களா? என்னக்கா இது, இவ்ளோ லேட்டா வந்திருக்க? எனக்கு காலையில காஃபி குடிக்கலன்னா மூளையே வேலை செய்யாது. அது சரி, மேல என்ன டவலு? அசிங்கமா கழட்டி போடு. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, என்கிட்ட ஸ்வெட்டர் கிடையாது, அதான் இந்த டவல் போட்டிருக்க. இல்லன்னா வாங்கிக்கணும் இல்லையாக்கா? சரி ஓகே, என்கிட்ட ஒரு பழைய ஸ்வெட்டர் இருக்கு, கலர் தான் வெளுத்து போயிருக்கோம், வேணுமா? வேண்டாமா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காஃபி ஆறி போகுது பாருங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா. அவனியும் அஞ்சலியும் ஒருத்தர் பார்த்து கிண்டலா சிரிச்சாங்க. ஹால்ல பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் ஆபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடியா இருந்தான். அவன் கூட ஒரு சாதாரண சட்டை தான் போட்டிருந்தான். அடே ரமேஷா, இந்த குளிர்ல சாதா சட்டை போட்டிருக்கிய, ஜுரம் வர போகுது. கோட்டு சூட்டு இருந்தா போட்டுட்டு போ. பரவாயில்லப்பா, இது எனக்கு பழக்கம் தானே. குட் மார்னிங் டாடி. நானும் அருணும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கார்ல போறோம். பைக்ல போனா ரொம்ப குளிரா இருக்கு. அண்ணா, நீ எப்படி போற? பஸ்ல போறேன்டா. இந்த குளிர்ல அதெல்லாம் சேஃப் இல்லண்ணா, கார்ல நல்லா போலாம்ல. எங்க கூடவே கார்ல வரியா அண்ணா? பரவாயில்ல அருண், நான் பஸ்ல போய்க்கிறேன். பஸ்ல போறது எனக்கு பழக்கம் தானே. அதுக்குள்ள அவனி அஞ்சலி 2 பேரும் வெளியே வந்தாங்க. சுரேஷ், இன்னைக்கு லஞ்ச் வெளியில சாப்பிடலாமா? அனாமிகா அக்கா செய்யறது தினம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு. வேண்டாமா, வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அனாமிகா சுட சுட பொங்கல் பண்ணா பாருங்க. பொங்கலா? சி, அதெல்லாம் பேஷண்ட் சாப்பிடுறது. எங்களோட ஸ்டாண்டர்டே வேற, எங்களுக்கு பிடிச்சதுதான் சாப்பிடுவோம். அனாமிகா அக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஏழைங்க சாப்பாடே செஞ்சிருக்கு. எங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த சாப்பாடு அது இல்ல. அஞ்சலி, எதை வேணா சபிக்கலாம், சாப்பாடு இல்ல. சாப்பாடுக்கு பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு இல்ல. கஷ்டப்பட்டு அவ சமைச்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடுங்க. சாப்பிடுற சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. மாமா, எங்களுக்கு பிடிச்சத வாங்குற தகுதி எங்களுக்கு இருக்கு. அனாமிகா அக்காக்கு இல்லாததாலதான் வெந்ததை சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கு. அனாமிகா கிச்சன்ல இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. வருத்தப்பட்டுக்கிட்டே சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் பனி ரொம்ப அதிகமா இருந்தது. ராத்திரி பிரசாத்துக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு. இரும்பிக்கிட்டே பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ரமேஷ் இன்னும் வரல. சாரதா, சாரதா, அந்த இன்ஹேலர் எங்க போச்சு? எங்க இருக்குது? ஐயே, எங்க இருக்குன்னு தெரியலையே. அடடே, தீந்து போயிடுச்சே. சுரேஷ், அருண், யாராவது இருக்கீங்களாப்பா? அவங்க 2 பேரும் இன்னும் வரல அத்த.
அவனையும் அஞ்சலியும் அவங்க ரூம்ல ஹீட்டர் போட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. சாரதா உடனே அவங்க ரூம போய் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அவனியே அஞ்சலி கொஞ்சம் கதவை திறங்கம்மா, கதவை திறங்க, சுரேஷுக்கு ஃபோன் போடுங்கம்மா. அவனி கதவை திறந்து, அத்தை இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்துட்டு இருக்கோம், இப்ப போய் கதவை தட்டுறீங்களே, மாமாக்கு இருமல் தானே வருது, அது எப்பவும் வர்றது தானே, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். எங்க கிட்ட மருந்தெல்லாம் இல்ல அத்தை, வெளியில குளிரா இருக்கு, எங்களால போக முடியாது. மெடிக்கல் ஷாப்புக்கு அனாமிகாக்காவே அனுப்புங்க. இந்த குளிர்ல பொம்பளை புள்ளைய நடக்க வச்சு எப்படிமா அனுப்புறது? உங்ககிட்ட தான் கார் இருக்கே, யாராவது டிரைவ் பண்ணி போயிட்டு வாங்கலாமா? அத்தை, எனக்கு நைட்ல டிரைவிங் வராது, அவளுக்கு குளிர் ஆகாது, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டா. அத பாத்துட்டு ஷாக்கிங்கா நின்னாங்க சாரதா. அந்த நேரத்துல அனாமிகா அங்க வந்தா. என்னாச்சு அத்தை? அம்மா அனாமிகா, மாமாக்கு உடம்பு சரியில்லை, மருந்து தீந்துருச்சு, இவங்கிட்ட சொன்னா கேட்க மாட்றாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன்ல. எங்க அப்பாக்கு கூட ஆஸ்துமா இருந்துச்சு, ஆயுர்வேத மருந்து எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். கிச்சன்ல மிளகு திப்பிலி இருக்கா? இருக்கும்மா. வாங்க, நான் கஷாயம் செஞ்சு தரேன். அதோட கற்பூரத்துல கொஞ்சம் வெத்தலை வச்சு வாட்டி மாமாக்கு போட்டு விட்டோம்னா அவருக்கு கொஞ்சம் சரியாகும். அனாமிகா கிச்சனுக்கு போய் வேக வேகமா கசாயத்தை ரெடி பண்ணி பிரசாத் கிட்ட கொடுத்தா. மாமா, கொஞ்சம் இது குடிக்கிறீங்களா? மெதுவா எழுந்துறீங்க, இந்த கசாயம் தொண்டையில பட்டா கபத்தை கரைச்சிடும். அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் பிரசாத் கொஞ்சம் எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு. அம்மா அனாமிகா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. இரும்பி 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 இந்த குளிர்ல உயிர் போயிடும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல துணையா இருக்க வேண்டிய மத்த 2 மருமகள்களும் கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருக்காங்க. ஆனா நீயோ எனக்கு சேவை செஞ்சு என் உயிரை காப்பாத்திட்டம்மா. ஆமாங்க, இந்த பொண்ணை ஏழைன்னு நான் கூட அவமானப்படுத்திட்டேன். இவளோட மனசு எவ்வளோ பெருசுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மறுநாள் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுனால அந்த ஊர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியல. அவனி அஞ்சலியோட ரூம்ல ஹீட்டரும் வேலை செய்யல, இன்வெர்டரும் கொஞ்ச நேரத்திலேயே ஆஃப் ஆயிடுச்சு. ஐய, என்னது இது? கரண்ட் இல்ல, ஹீட்டர் இல்ல, எப்படி இருக்குது? வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இந்த குளிர்ல என் காலெல்லாம் வெடிச்சு போயிடும் போல இருக்கே. இந்த குளிரை என்னால தாங்கவே முடியல. சுரேஷ், ஏதாவது பண்ணப்பா. நான் என்ன பண்றது? கரண்ட் வர்ற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். இந்த கரண்ட் இப்பதான் போகணுமா? அஞ்சலி, அந்த ரக்க போத்திக்கோமா. ரக்க போட்டா எனக்கு அலர்ஜி வருமே. அப்போ அனாமிகா அங்க வந்தா. எல்லாரும் ஏ ரூமுக்கு வாங்க, அங்க உங்களுக்காக கதகதப்பா ஒன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவனியும் அஞ்சலியும் அவங்க புருஷங்களும் அனாமிகாவோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகாவோட ரூம்ல ஒரு மூலையில பானைக்குள்ள தீபம் இருந்தது. அது அந்த ரூமையே கதகதப்பா வச்சிருந்தது. அட, இங்க எல்லாம் கதகதப்பா இருக்கே, எப்படிக்கா? இது அகல் விளக்கு, ஏழைங்களோட ஹீட்டர். இது கொடுக்கற ஒரு வெப்பத்தை எந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டரும் கொடுக்காது. அஞ்சலி வேகமா போய் அந்த பானையில கைய வச்சு, அடடடடே, போன உயிர் திரும்ப வந்துருச்சு, எவ்வளவு நல்லா இருக்கு அக்கா, உன் ஐடியா சூப்பரு. அண்ணே, எங்க ரூம்ல லட்சக்கணக்கு கொடுத்து இன்டீரியர் பண்ணோம், ஆனா அது எதுவும் எங்களை காப்பாத்தல. உங்க ரூம்ல இருக்கிற இந்த பானை தான் கடைசியா காப்பாத்திருக்கு. சரி, உட்காருங்க. பணத்தை கொடுத்து வசதிகளை வாங்கலாம், ஆனா சில நேரங்கள்ல நம்ம பழைய பஞ்சாங்கம் தான் வேலைக்காகும். எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் ராகி கஞ்சி செஞ்சு கொண்டு வரேன். அதை குடிச்சா உடம்புக்குள்ள கொஞ்சம் சூடா இருக்கும். அனாமிகா எல்லாருக்கும் ராகி கஞ்சியும் வேக வச்ச சுண்டலையும் கொடுத்தா. அவனையும் அஞ்சலியும் அதை வேக வேகமா சாப்பிட்டாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. ஏழை வீட்ல இருந்து வந்தேன்னு உன்னை நாங்க அப்பப்ப அவமானப்படுத்திருக்கோம். ஆனா நீதான் இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்க. ஆமாக்கா, என் புடவையோ நகையோ எனக்கு இன்னைக்கு கதகதப்ப கொடுக்கல. நீ கொடுத்த இந்த ராகி, இந்த சுண்டல் தான் எங்களுக்கு இப்ப உயிர் கொடுத்தது. எங்களை மன்னிச்சிருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க. பாத்தீங்களாம்மா, பணம் நிரந்தரம் இல்ல, குணம் தான் எப்பவும் நிரந்தரம். ஆபத்துல உதவுற குணம் எல்லாருக்கும் வேணும். அனாமிகா ஏழையா இருக்கலாம், ஆனா அவன் மனசு எண்ணில் அடங்காத செல்வத்தோடையது. உண்மைதான் சாரதா, இன்னைக்கு மட்டும் அனாமிகா இல்லன்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன யோசிச்சு பாரு. இப்படி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பானைய சுத்தி உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு முந்தைய நாள் அது. அனாமிகா வீட்டு வேலையில பிஸியா இருந்தா. அவனி அஞ்சலி அவங்க குணத்தை மாத்திக்கிட்டாங்க.
ஆனா பழைய பழக்க வழக்கங்கள் முழுசா போகல. ஷாப்பிங் விஷயத்துல மறுபடியும் சண்டை வந்தது. அத்த, நாளைக்கு போகி இல்லையா? நானும் அஞ்சலியும் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணலான் இருக்கோம். இந்த தடவை எனக்கு 50,000 ரூபாயில பட்டுப்புடவை வேணும். எனக்கு டைமண்ட்ல இயரிங் வேணும். சுரேஷ் மாமாவும் அருணும் பணம் தரோன்னு சொல்லிருக்காங்க. அவனி, இவ்ளோ செலவு இப்ப தேவையா? மாமாக்கு உடம்பு சரியில்லை, மருந்தெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, வீட்ல கொஞ்சம் ரிப்பேர்லாம் இருக்கு. அக்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, எங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நாங்க இருக்கணும்ல. நீ எதுவும் வாங்க மாட்டேன்னு எங்களை வாங்க வேண்டாங்கறியா? நான் உங்களை தடுத்து நிறுத்தலம்மா. குளிர்காலம் இன்னும் முடியல இல்லையா? ஏழைங்களுக்கு போர்வை கொடுத்தா அந்த பணத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பவர் போச்சு இல்லையா? அப்ப நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டோம். பாவம், இந்த ஏழைங்க வீட்ல இந்த குளிருக்கு போத்திக்கிறதுக்கு சரியான துணி கூட இருந்திருக்காது. நாங்க சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு ஒண்ணு இங்க வரலையே. எங்க சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம். அவனியும் அஞ்சலியும் ஷாப்பிங்க்கு போனாங்க. அனாமிகா மட்டும் வீட்ல இருந்து அவளோட பழைய துணிமணிகள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தையல் மிஷின்ல தைச்சுக்கிட்டு இருந்தா. அனாமிகா, ஏமா அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு பாக்குற? கேப்பாங்களா? அத்த, இந்த வயல்வெளியில வேலை செய்யற கூலிங்க குளிர்ல நடுங்குறாங்க. போத்திக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல. இத அவங்க கிட்ட கொடுத்தா இந்த குளிருக்கு கதகதப்பா போத்திப்பாங்கல்ல. அன்னைக்கு சாயந்தரம் அவனியும் அஞ்சலியும் நிறைய ஷாப்பிங் பேக்கோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அவங்களோட முகம் வாடி போயிருந்தது. என்ன ஆச்சு? ஷாப்பிங் நல்லா நடந்ததா? இல்ல அத்த, ஷாப்பிங் முடிச்சிட்டு வெளியில வரும்போது பாதியிலேயே கார் நின்னுடுச்சு. டிரைவர் செக் பண்ணானா என்ஜின்ல ஏதோ ப்ராப்ளமா. அங்க யாருமே இல்ல. பயங்கரமான குளிரு. நாங்க நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தோமா, அந்த பக்கம் போன 4 பொறுக்கி பசங்க வம்பு பண்ணாங்க. கையில இருக்க ஷாப்பிங் பேக கூட புடுங்க பார்த்தாங்க தெரியுமா? அப்போ ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வந்துதான் காப்பாத்துனாங்க. அந்த பொறுக்கி பசங்கள ஓட விட்டு அடிச்சாங்க. எங்களை அவங்க தான் காப்பாத்துனாங்க. உங்களுக்கு உதவி செஞ்சது யார் அவனி? உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம வீட்டுக்கு ஒருவேளை சாப்பிட கூப்பிடணும். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம வயல்ல வேலை செய்யற ராமையா தாத்தா அவர் பையன். அவங்க அங்க பக்கத்துல ஒரு குடிசையில இருக்காங்க. அவங்க வீட்ல எதுவுமே இல்ல. எங்களை பார்த்த உடனேயே, அம்மா நீங்க பிரசாத் மருமகள்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களை காப்பாத்துனாங்க. அக்கா, நீ தைக்கிற அந்த போர்வை அவங்களுக்கா? ஆமா அவனி. நாங்க 1000ங்களை கொடுத்து புடவை வாங்கணும். ஆனா அது எதுவுமே எங்களை காப்பாத்தல. அந்த தாத்தாக்கு எங்களால எந்த உதவியும் செய்ய முடியல. ஆனா எங்களை மட்டும் காப்பாத்துனாரு. நீ அவங்களுக்காக போர்வை தைக்கிற, நிஜமா நீ கிரேட்டுக்கா. நாங்க வாங்கின இந்த பட்டு புடவையெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க கொடுத்துடுறோம். அந்த பணத்துல ராமையா தாத்தா மாதிரி ஆளுங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிய செய்யலான் இருக்கோம். இப்பவாவது உங்க 2 பேர் மனசு மாறுச்சே. உங்க மனசுல இருக்க அகங்காரம் இப்ப சுத்தமா போயிடுச்சு. ஆமாமா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் மனிதாபிமானம் தான் ஆடம்பரத்தை விட பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. போகி பண்டிகை நாள் வந்தது. வீட்டு முன்னாடி போகி கொளுத்துனாங்க. ஏழைகளுக்கு அனாமிகா, அவனி, அஞ்சலி போர்வைகளை கொடுத்தாங்க. ராமையா தாத்தா ஒரு போர்வையை எடுத்துக்கிட்டு, அம்மா அனாமிகா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. இந்த குளிருக்கு தாங்குவோமோன்னு இருந்தோம். இது நான் ஒருத்தி மட்டும் செய்யல தாத்தா. பக்கத்துல இருக்காங்களே இவங்க 2 பேரும் பணம் கொடுத்து போர்வை வாங்கிருக்காங்க. அவங்கள பாராட்டுங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. இல்ல தாத்தா, அன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்துனீங்க. இது எங்களோட கடமை. பணம் இருந்தா மட்டும் பெரியவங்க கிடையாது. ஆபத்துல இருக்கவங்களுக்கு உதவி பண்றவங்க தான் உண்மையிலேயே எல்லாத்த விட உயர்ந்தவங்க. ஆமா தாத்தா, இன்னையில இருந்து எங்க பணத்தை ஆடம்பரத்துக்கு நாங்க செலவு பண்ணவே மாட்டோம். பிரசாத், சாரதா அவங்க பசங்க எல்லாரும் அந்த காட்சிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களாப்பா, குளிர்காலம் நம்ம வீட்ல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. இல்லடா, என் மருமக அனாமிகாதான் இவங்க மனச மாத்தி நல்லத விதைச்சிருக்காப்பா. நம்ம குடும்பத்துல குளிர்காலம் வசந்த காலமாச்சு. அவனி அஞ்சலி மனசுல இருந்த அகங்காரமே இப்ப வெளியே போயிடுச்சு. அண்ணி, யூ ஆர் தி பெஸ்ட். என் பொண்டாட்டிய மாத்தனதுக்கு தேங்க்ஸ் அண்ணி. எல்லாரும் உள்ள வாங்க, நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் போகலாம். சீக்கிரமா சாப்பிடலாம். அக்கா, இன்னைக்கு சாப்பாடு போடுற டியூட்டி என்னது. நீ ரெஸ்ட் எடுக்கா. பாத்திரம் தேய்க்கிறது என் கடமையாக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ராமாபுரத்துல அந்த குளிர்காலம் ஒரு நல்ல ஞாபகமா மாறி போச்சு. பணத்தை விட குணம்தான் பெருசுன்னு
அகங்காரம் இருந்தா அனுகூலம் கிடைக்காது அப்படிங்கறத மருமகள்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த வீட்ல ஏழை பணக்காரங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாரும் சாரதாவோட மருமகள்கள். அவ்வளவுதான் அடையாளமே. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். ராமபுரத்துல இந்த வருஷம் பனி பயங்கரமா இருந்தது. டிசம்பர் எண்டுக்கு வந்தா கூட இந்த பனி ஒரு எண்டுக்கு வரமாட்டேங்குது. ஊரே பனிக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்ல மட்டும் நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. புது வருஷம் வருதுனாலே போதும் அந்த வீட்ல புது புது பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆயிடும். முக்கியமா அந்த 3 மருமகள்களுக்கு நடுவுல நடக்கிற சச்சரவு அவங்களோட கச்சேரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா, என்ன சாரதா இந்த குளிரு! போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் அதிகமா இருக்கே. நியூ இயர் வந்தாலும் வருது, இந்த குளிர் குறைய மாட்டேங்குது. ஆமாங்க, டிவில சொன்னாங்க வரப்போற நாட்கள்ல இன்னும் குளிர் அதிகமா இருக்குமா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அந்த குல்லாவ கழட்டாதீங்க. குளிரெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நியூ இயர் ஈவினிங் வீட்ல என்னவாம் பிளானு? போன வருஷம் 3 மருமகள்களும் கேக் பண்ணாங்க, கல்லு மாதிரி இருந்தது. இந்த வருஷம் ஏதாவது டீசென்ட் பிளான் இருக்கா? என்னவோங்க, அவங்கள தான் கேட்கணும். அனாமிகா காலையில எழுந்துச்சு கோலம் போட்டா, அவனியோ அஞ்சலியோ இன்னும் எந்திரிக்கல. அதுக்குள்ள அனாமிகா கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. கையில டிஃபன் பிளேட்ஸ் இருந்துச்சு. மாமா, சுட சுட இட்லி சாப்பிடுங்க, சட்னில இஞ்சி கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன், குளிருக்கு நல்லது. அம்மா அனாமிகா, இங்க நீதான் என்ன புரிஞ்சுக்கிட்டவ. இவ்ளோ காலையில எழுந்திருச்சு சூடா இட்லி ஊத்திருக்க. மத்தவங்கலாம் எங்க? அவங்க இப்பதான் எந்திரிச்சாங்க மாமா, ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவனி அஞ்சலி 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் ஸ்டைலிஷ் வின்டர் வேர் போட்டுட்டு வந்தாங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அத்தை. காலை வணக்கம் மாமா. காலை வணக்கம். நாளைக்கு நியூ இயர், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. குட் மார்னிங்மா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல சாப்பாடுல காட்டுங்கள, எனக்கு ஒரு கப்பு காப்பியாவது கிடைக்குமே. காஃபியா? அதான் அனாமிகா அக்கா இருக்குல்ல. அக்கா, எனக்கு கூட ஒரு கப்பு காஃபி ப்ளீஸ். அஞ்சலி, நியூ இயர் ரெசல்யூஷன்ல சொந்தமா காஃபி போடுறேன்னு முடிவெடு. அத்த, என் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? நோ ஒர்க், ஒன்லி சில்லு. இந்த குளிர்ல என்னால வேலை செய்ய முடியாது. மாமா, இந்த காஃபி கிஃபி எல்லாம் ஓரம் வச்சுட்டு நாளைக்கு பார்ட்டிய பத்தி பேசுங்களேன். இந்த தடவை நம்ம ஏதாவது கிராண்டா பிளான் பண்ணணும். கிராண்டாவா? அப்படின்னா எவ்வளவு செலவு வைக்க போற? அண்ணா, எப்பவும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. நியூ இயர்னாலே செலிப்ரேஷன். அவனி, உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. என் பிளான் என்னன்னா, நம்ம சிட்டில இருக்க பெரிய ரிசார்ட்டுக்கு போகலாம். அங்க ஓபன் டெரஸ் டின்னர், டிசைன் நைட் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் தான். அத கேட்டதுமே பிரசாதோட தொண்டையில இட்லி போய் சிக்கிக்கிச்சு. என்னது, 5000 ரூபாவா? அதுவும் ஒருத்தருக்கா? அப்ப நம்ம எல்லாருமே போறோம்னா 40,000 ரூபாய். அந்த பணத்தை வச்சு ஊருக்கே நம்ம சாப்பாடு போடலாமே. மாமா ப்ளீஸ், அதுதானே எப்ப வேணா செய்யலாம். ஆனா நியூ இயர் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல ட்ரெஸ் கூட ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமாப்பா, அஞ்சலிக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம போகலாம்பா. எனக்கு இந்த ரிசார்ட்டு டிஜே இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்க அப்பாக்கு கூட இந்த குளிர்ல இது எதுவும் பிடிக்காதுப்பா. அத்தை சொல்றது நிஜம்தான் அவனி. மாமாக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? இந்த குளிர்ல வெளியில இருந்தா மறுபடியும் ஜுரம் வந்துரும். நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணலாம். வீட்லயா? போர்க்கா. வீட்ல என்ன பண்றது? டிவிய பாத்துட்டு தூங்குறதா? ஆமா, இல்ல போன தடவை மாதிரி அந்தாக்ஷரி விளையாட சொல்றியா? எனக்கு அந்த பழைய பாட்டெல்லாம் தெரியாதுப்பா. அந்தாக்ஷரியெல்லாம் இல்லடி. நம்ம டெரஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். குளிர் காயலாம், எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம், பாட்டு கூட பாடலாம். அனாமிகா, இந்த ஐடியா நல்லா இருக்கு. பட்ஜெட் கம்மி, ஆனந்தம் அதிகம். ஆனா அவனி டிசப்பாயிண்ட் ஆவாளே அண்ணா. சரி, ஒரு வேலை செய்யலாம். நாளைக்கு நைட்டு பார்ட்டியோட கடமை உங்க 3 பேரோடது. யாருக்கு எப்படி பிடிக்குதோ அரேஞ்ச் பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மாமா அது? பட்ஜெட் 5000 தாண்டக்கூடாது. கூடவே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வீட்ல தான் பார்ட்டி நடக்கணும். இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நானும் ரெடியா இருக்கேன். வீட்லயா? சரி, நான் போய் டெக்கரேஷன் பண்றேன். அவனே, நீ போய் ஃபுட் ஆர்டர் பண்ணு. அனாமிகா அக்கா, நீ மத்த ஏற்பாட பாத்துக்கோ. சரி அஞ்சலி. அன்னைக்கு மத்தியானம் அவனையும் அஞ்சலியும் அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அஞ்சலி, இந்த 5000 ரூபாவை வச்சுக்கிட்டு
கிராண்டா எப்படி பார்ட்டி பண்றது? மாமா ஏன் இவ்ளோ கஞ்சமா இருக்காரு? இப்பெல்லாம் ஆன்லைன்லயே டெக்கரேஷன் ஐட்டம் ரொம்ப கம்மி விலையில நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கிடைக்குது. ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பாடு கூட நம்ம நேர்ல வாங்கினா கம்மியா இருக்கும். குட் ஐடியா. நான் கான்டினென்டல் ஃபுட் பாக்குறேன். பீட்சா, பாஸ்தா, பர்கர் நம்ம மாடர்னா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அனாமிகா அக்கா செய்யற புளி சாதம்லாம் எனக்கு வேண்டாம்பா. ஆமா, அந்த புளியோதரைய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. சரி, நான் இப்பவே டெக்கரேஷன் ஆர்டர் பண்றேன். நாளைக்கு சாயந்தரமே வந்து சேர்ந்துரும். அதுக்குள்ள அனாமிகா அங்க வந்தா, கையில சூடான காஃபி. காஃபி எடுத்துக்கோங்க. பிளானிங்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? எங்க பிளானிங் எல்லாம் பக்காக்கா. எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ண போறோம். நாளைக்கு நீ கிச்சன்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு கிச்சன் க்ளோஸ். கிச்சனு க்ளோஸா? மாமாக்கு இந்த பீட்சா கிச்சாலாம் பிடிக்காதுல்ல. அவருக்கு சூடா நம்ம சாப்பாடு தான் பிடிக்கும். ஐயோ அக்கா, ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிட்டா என்னவா? நியூ இயர்னாலே வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே. சரி சரி, உங்க இஷ்டம். நான் முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போயிட்டா. அனாமிகாவும் அஞ்சலியும் சிரிச்சுக்கிட்டாங்க. பாத்தியா, அக்கா எப்பவும் இப்படிதான், ஓல்ட் ஃபேஷன். நம்ம நாளைக்கு பார்ட்டிய ஜமாய்ச்சிடலாம். டிசம்பர் 31 வந்துச்சு. அனாமிகா தோட்டத்துல விறகெல்லாம் எரிய வச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். அனாமிகா, அவங்க தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன்றாங்கல்ல, நீ ஏன் இந்த பணியில இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எனக்கு அவங்க பிளானிங் மேல நம்பிக்கை இல்லங்க. மாமாக்கும் அத்தைக்கும் வெளி சாப்பாடு ஆகாது. இதுவரை குளிர்காலம். டெலிவரி பண்ணும்போது சாப்பாடு சில்லுன்னு வரும். அதனாலதான் பேக்கப் பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராத்திரிக்கு குளிர்கால ஸ்பெஷல் மெனு. நாட்டுக்கோழி குழம்பு, மிளகு ரசம், பச்சை மிளகா பச்சடி. டிசர்ட்டுக்கு வட்டப்பம், மிளகா பஜ்ஜி, சிக்கன் பக்கோடா, ஸ்நாக்ஸ். அப்பா, சொல்லி முடிக்கவே இவ்ளோ டயர்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க பீட்சா ஒன்னும் நிக்காது. உன் பிளான் சூப்பர். இது நம்மளோட சீக்ரெட். அவங்க பிளான் சக்சஸ் ஆனா ஓகே தான். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என் பிளான் ரெடியா இருக்கு. அப்படியே சாயந்தரமாச்சு. அவனியும் அஞ்சலியும் டெக்கரேஷன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அவனே, டெலிவரியா இன்னும் காணா? வரும் அஞ்சலி, டிராஃபிக்கா இருக்கணுமோ. சாப்பாடையும் நேர்ல போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ராத்திரி மணி 7 ஆச்சு. வெளியில ஒரே இருட்டு. குளிர் அதிகமாச்சு. அவனியும் அஞ்சலியும் டென்ஷன் ஆனாங்க. ஹலோ ஹலோ, ஃபுட் டெலிவரியா? எங்க இருக்கீங்க? மேடம், பனியால ரோடு சரியா தெரியல. என் பைக்கும் பஞ்சர் ஆயிடுச்சு. வர்றதுக்கு லேட் ஆகும். இல்லனா ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சலா? இப்ப எப்படிங்க கேன்சல் பண்றது? அவனி, டெக்கரேஷன் பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இத கொஞ்சம் பாரு. அஞ்சலி ஒரு சின்ன பாக்ஸ காமிச்சா. என்னது இது, இவ்ளோ கொஞ்சமா இருக்கு? இதுல வெறும் 20 பலூன் தான் இருக்குது. லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா ஏமாந்துட்டோம். ஹால்ல பிரசாத், சாரதாவோட பசங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. எல்லாருக்கும் பசியா இருந்தது. அம்மா மருமகள்களே, மணி 8 ஆச்சு. பார்ட்டி ஆரம்பிக்க போறீங்களா? பயங்கரமா பசிக்குதே. அவனி, பீட்சா வந்துருச்சா? ரொம்ப பசியா இருக்கு. அது சுரேஷ், டெலிவரி லேட் ஆகுமா. வர்ற வழியில ஒரே டிராஃபிக்கா இருக்கான். சரி, டெக்கரேஷன்லாம் எங்க? வீடெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆன்லைன்ல எல்லாம் ஏமாத்திட்டாங்க. லைட்டுங்க எரிய மாட்டுது. நான் தான் முதல்ல சொன்னனே, உங்க ஆன்லைன்லாம் வேலைக்கு ஆகாது. நியூ இயர் நைட் அன்னைக்கு பசியும் பட்னியமா இருக்கிறதா? நல்லா சாப்பிட்டு படுக்கலான்னு நினைச்சேன். சாரதா, இப்ப கிச்சன்ல ஏதாவது இருக்கா? அனாமிகாவை கேட்டேன். கிச்சனை க்ளோஸ் பண்ண சொன்னாங்களாமே. அவ கூட எதுவும் பண்ணலங்க. உடனே வேணும்னா உப்புமா தான். நியூ இயர் நைட்டு உப்புமாவா? ஐயோ, ஆரம்பமே இப்படி இருக்கே. சாரி மாமா, எங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வீட்டு மாடியில இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வெடி வெடிக்கிற மாதிரியும் இருந்தது. திடீர்னு பாட்ட சத்தமும் கேட்டுச்சு. அப்பா, அம்மா, எல்லாரும் மேல வாங்க, பார்ட்டி ரெடி. பார்ட்டியா? மேல யாரு இருக்கா? அனாமிகாக்கா இல்லல்ல. மேல என்ன பண்றாங்க? எல்லாரும் ஆச்சரியமா மேல வந்து பார்த்தாங்க. அங்க இருந்த காட்சிய பார்த்து எல்லாரும் வாய பொளந்தாங்க. அனாமிகா அழகான சிகப்பு புடவையில, பூ தோரணங்களுக்கு மத்தியில, நடுவுல நெருப்பை ஏத்தி வச்சுட்டு சுத்தி நாற்காலி போட்டிருந்தா. ஒரு பக்கத்துல டேபிள் மேல சாப்பாடு சூடா இருந்தது. வாங்க வாங்க, வெல்கம் டு அனாமிகாஸ் பார்ட்டி. அடடே, என்னென்ன பண்ணிருக்கமா அனாமிகா? இதுதானே பார்ட்டினா? அக்கா, எப்ப நீ டெக்கரேஷன் பண்ண? ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஆன்லைன் பொருட்கள் வராதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளான நான் ஏற்கனவே யோசிச்சேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா சாப்பாடு அங்க பாருங்க. சுட சுட மிளகா பஜ்ஜி, சிக்கன் பக்கோடா, சப்பாத்தி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் ரெடி. ஆஹா,
என் மருமக தங்கம். என் மனசுல உள்ளத அப்படியே புரிஞ்சுக்கிட்டா. இந்த குளிர்ல இந்த பஜ்ஜிய சாப்பிட்டா அமோகமா இருக்குமே. அண்ணி, யூ கிரேட். எங்க மனைவிகள் பிளான் ஃப்ளாப் ஆனாலும் நீங்க டாப் ஆயிட்டீங்க. அஞ்சலி, பார்த்து கத்துக்கோ. பார்ட்டினா பணம் செலவு பண்றதில்ல, கிரியேட்டிவிட்டி இருக்கணும். சாரிக்கா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி எதுக்கு அஞ்சலி? வாங்க என்ஜாய் பண்ணலாம். நெருப்புக்கு பக்கத்துல உட்காருங்க. எல்லாரும் நெருப்பை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தா. எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ ஒரு கேம் விளாடலாம். உண்மைய சொல்லணும் அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர். இந்த பாட்டில சுத்தி விடுறேன். யார் பக்கம் நிக்குதோ அவங்க ஒரு உண்மை சொல்லணும். பாட்டில் சுத்துச்சு. சுத்தின பாட்டில் அவனிய நோக்கி நின்னுச்சு. அவனி, சொல்லு, இந்த வீட்ல யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கியா? ஆமா, அனாமிகாக்காவை பார்த்துதான் பொறாமப்பட்டிருக்கேன். அக்கா எப்பவுமே ஒரு படி மேலேயே இருக்கா. ஆனா நான் மட்டும் என் ரூம்ல என் உலகத்திலேயே இருக்கேன். அக்கா மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணா கூட என்னால அது முடியவே இல்ல. பரவாயில்ல அவனி, இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியே. இந்த புது வருஷத்துல அந்த ஈகோவை விட்டுடு. அவனி, நீ ரொம்ப புத்திசாலியாச்சே. உன் டெக்னாலஜி எனக்கு தெரியாதுமா. நம்ம ஒன்னு சேர்ந்தா வீடு இன்னும் நல்லா இருக்கும். பாட்டில் மறுபடியும் சுத்துச்சு. இந்த தடவை பாட்டில் பிரசாத நோக்கி நின்னுச்சு. அப்பா, உங்க சீக்ரெட்ட சொல்லுங்க. என்னோட சீக்ரெட் என்னன்னா, உங்க அம்மாக்கு தெரியாம அப்பப்ப ஸ்வீட் சாப்பிடுவேன். அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அதுல உண்மை கூட இருக்கு. எனக்கு இந்த 3 பிள்ளைங்களை விட இந்த 3 மருமகள்களை தான் ரொம்ப பிடிக்கும். அனாமிகாவோட பொறுமை, அவனியோட புத்திசாலித்தனம், அஞ்சலியோட குறும்பு, இந்த 3 இல்லைன்னா இந்த வீடு வீடே கிடையாது. தேங்க்யூ மாமா. கேக் கட்டிங் டைம் அந்த நேரத்துல வந்துச்சு. அனாமிகா உள்ள போய் ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு வந்தா. அக்கா, கேக்கு கூட ஆர்டர் போட்டியா? இல்லம்மா அஞ்சலி, இது நான் செஞ்சேன். இது ராகி சாக்லேட் கேக்கு. ஹெல்தியான கேக்கு, எல்லாருமே சாப்பிடலாம். ஆஹா அக்கா, பேக்கரியில கூட இவ்ளோ ருசியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா முடியாதுக்கா. டைம் 11:55. எல்லாரும் ரெடியா? ரெடியா இருக்கோம். எல்லாரும் நெருப்ப சுத்தி நின்னாங்க. ரமேஷ் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணினான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பிரசாத் சாரதாவோட கால்ல எல்லாரும் வந்து விழுந்தாங்க. இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். முக்கியமா நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் நீங்கி இருக்கணும். அக்கா, நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன்க்கா. இன்னையில இருந்து நானும் அஞ்சலியும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் பகிர்ந்து பண்றோம். கிச்சனுக்குள்ள வரவே சோம்பேறியா இருந்தது. ஆமாக்கா, அக்கா மட்டும் கஷ்டப்படுறத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. நாங்களும் சமையல் கத்துக்கிறோம். தேங்க்யூ அவனி, தேங்க்யூ அஞ்சலி. நீங்க மாறினீங்கன்னா எனக்கு அது அவ்வளோ பலம். நீங்க சமையல் கத்துக்கோங்க, முயற்சியை என் மேல பண்ணிடாதீங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அண்ணே, என்ன டின்னர் இப்போ? நாட்டுக்கோழி சப்பாத்தியும் மட்டும்தானா? நிறைய இருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். டைனிங் டேபிள் ரெடியா இருக்கு. எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டா. எல்லாரும் அதை சாப்பிட்டு மெய் மறந்து நின்னாங்க. அம்மா அனாமிகா, இந்த குளிர்ல சுட சுட ராகி களிய சாப்பிடும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கூட நிகராகாது. அவனி, உன் பீட்சாலாம் இது முன்னாடி நிக்காதுமா. நிஜம்தான் மாமா, ஆன்லைன் ஃபுட்ல பிளாஸ்டிக் டேஸ்ட் தான் இருக்கும். அக்கா சாப்பாடு அருமையா இருக்கு. அக்கா, நாளைக்கு கூட இதே மெனு ரிப்பீட் பண்ணலாமா? ஐயோ, நெதம் நான்வெஜ் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆறுது? நாளைக்கு அனாமிகா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு நீங்க 2 பேரும் செய்யுங்க. நாங்களா? நாளைக்கு 1ஆம் தேதி இல்லையா அத்த? அதனாலதான் புது வேலையோட புது வருஷத்தை ஆரம்பிங்க. சரிங்க அத்த, நாளைக்கு நாங்க சமைச்சு போடுறோம். யூடியூப்ல பார்த்தாலாவது செஞ்சு தரோம். நான் பக்கத்துல இருந்து கத்து கொடுக்கறேன். எல்லாரும் சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஆனந்தமா சாப்பிட்டாங்க. வெளியில பனி பொழிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்துல அன்பு கதகதப்பா இருந்தது. 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள 5 கோடி மதிப்புள்ள ஆனந்தம் கிடைச்சது. அனாமிகாவோட சமய ஸ்பூர்த்தி, அவனி அஞ்சலியோட மாற்றம் அந்த புது வருஷத்துல புது ஆரம்பத்தை கொடுத்துச்சு. கடைசில பிரசாத் சாரதா அவங்க ரூம்ல படுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சாரதா, நம்ம மருமகள்கள் தங்கங்க. ஆமாங்க, ஒருத்தி தங்கம், ஒருத்தி வெள்ளி, ஒருத்தி காப்பர். 3 சேர்ந்தாதானே ஆபரணம், ஆனந்தம். நல்லா சொன்ன சாரதா.
குட் நைட்டுமா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயருங்க. அனாமிகா டிவி மாமியார் மருமகள் நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர்.